ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திராவில் தமிழச்சி. ஆந்திராவில் சம்மர் வந்தாலே நிறைய மிளகா வத்தல் வாங்கி மிளகாத்தூள் ஊறுகாய்க்கு குழம்புக்கு எல்லாமே அரைச்சி வச்சுக்கிடுவோம். அதனால் காய வச்சு அரைச்சிட்டு தனி மிளகாத்தூள் அரைச்சிட்டு அதில் இப்போ பாவக்காய் ஊறுகாய் பண்ணலாம். ஆந்திரா ஸ்டைலில் 400 கிராம் பாவக்காயை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு கடலெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப கிறிஸ்பி ஆகாமல் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கொய்யாப்பழம் அளவு புளியை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ பாவக்காய் பொரிச்ச எண்ணெயிலே கடுகு, கடலைப்பருப்பு, இடித்த பூண்டு 10-15 சேர்த்துருக்கேன். பெருங்காயம், மிளகாவத்தை, கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ ஊற வச்ச புளியில் 1/4 கப் அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இந்த தாளிப்பு நல்லா ஆறவும் பாவக்காய் அதில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு தனி மிளகாய்த்தூள், அரைச்ச புளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 1/2 கப் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அருமையான பாவக்காய் ஊறுகாய் ரெடி.